மொபைலில் ப்ளஸ் வேணும் அப்படின்னா ஒன் ப்ளஸ் தான். இந்த ஒன் ப்ளஸ் 13S வந்து இன்றைக்கி லான்ச் ஆகிருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஷாப்லையுமே இல்லை, நம்ம மேலப்பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஷாப்பில் தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எந்த ஷாப்பில் இருக்குது, இதோடைய ஃபியூச்சர் என்னென்னு பார்க்குறோம். ஒன் ப்ளஸ் 13S பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒன் ப்ளஸ் 13S ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்றைக்கி வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று, நம்ம திருநெல்வேலியில் மாஷா மொபைலில் இந்த ஃபோன் வந்து இப்போ அவைலபிளில் இருக்குது, டெமோ பீஸ். இந்த பீஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ப்ரீ புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்குறா இருந்தீங்க அப்படின்னா ஜூன் 11 தான் கிடைக்கும், 11ஆம் தேதி கிடைக்கும். இன்னொரு விஷயம், இந்த ஃபோனு வந்துட்டு நிறைய ஒரு ஃபியூச்சர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து சிறப்பு அம்சங்களாக நிறைய வந்து ஆஃபர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஃபோனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு மட்டும் கவரை நம்ம வந்து கிழிச்சு எடுத்துட்டோம், மொபைல் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஒன் ப்ளஸில் வந்து எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். இந்த பாக்ஸ்லேருந்து மொபைல் வெளியே வரும்போது உண்மையிலேயே அது ஸ்லோ மோஷனாக நல்லா இருக்கும். ஆனால் இப்போ ஸ்லோ மோஷனாக நீங்களும் பார்க்க மாட்டீங்க, அதனால் டக்குன்னு எடுத்துருவோம். கவரை வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மூலமாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்குண்டான ஒரு பேக் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஒன் ப்ளஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சும்மாவது படித்து பாருங்கள், ஏதாவது போட்டிருக்கோம்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து மொபைல், சார் புது மொபைல் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதை ஃபோனை அப்புறம் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே வந்து சார்ஜர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஹெட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து இது முக்கியமானது, இதுதான் வந்து சிம் கார்டு போடுறதுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. சார்ஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வோல்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லா பல்காக தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடாகவே ஏறும். ஒன் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் கேட்கவே வேண்டாம். இப்போ நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒன் ப்ளஸ் 13S கலர் செம்மையாக காம்பேக்ட், நல்லா காம்பேக்டாக இருக்குது. ஃபோனு பார்க்குறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. பட்டன் வந்து லாக் சிஸ்டம் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டனை பற்றி சொல்கிறதுக்கு தனி வீடியோவே நம்ம போடலாம், அதை நான் தனியாகவும் போடுறேன். இப்போ நான் லைட்டாக சொல்லிக்கிறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோனை ஆன் பண்ணிப்போம். ஃபோன் ஆன் ஆகிடுச்சிங்க. இப்போ தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த மொபைலை வந்து நம்ம பார்க்குறோம். டிஸ்பிளே தாறுமாறாக இருக்குது, அப்படியே இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. ஒன் ப்ளஸ் சும்மாவே கேட்க வேண்டாம். அது இந்த ஃபோன் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம ஃபோனை எடுத்தோடனே இப்போ ஒருத்தங்கள்ட்ட நம்ம மொபைல் வாங்கினோடனே முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா கேமரா. இப்போ இந்த மொபைல் பற்றி நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஸ்பிளே தான். டிஸ்பிளேயோடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.3 inches டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஸ்னாப் ட்ராகன் வந்துட்டு சாஃப்ட்வேரில் வந்து 8 Eliteங்கிற சாஃப்ட்வேர் தான் கொடுத்துருக்குறாங்க. வேறு லெவல் ஸ்பீடில் இருக்கும். இந்த ப்ராசஸை பற்றி நான் வந்து விலாவரியாக சொல்கிறத விட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். கேம் விளையாடுறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இன்னொன்று, ஒய்ஃபை நெட்வொர்க்கை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலு. அது எப்படின்னாக்கா, நீங்கள் காலிங் பேசுகிறீங்க அப்படின்னா என்ன ஸ்பீடு போனாலும் சரி, நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு -1 அண்டர் கிரவுண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து நெட்வொர்க் வந்து ஃப்ரீயாக சூப்பராக கிடைக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இவங்க சாஃப்ட்வேர்லேயும் சரி, இதோடைய அப்டேட்லையும் பக்காவாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இதோடைய ரேமு அப்புறம் வந்து இன்டர்னல் மெமரி பற்றி சொல்கிறாங்க. 12 GB ரேமும் கொடுத்துருக்குறாங்க, 256 GB இது கிடைக்கும். 512 GBலையும் மெமரி கொடுத்துருக்குறாங்க. அட்டகாசம். அதாவது சார்ஜரை பற்றி சொல்கிறா இருந்து அப்படின்னா ஒன் ப்ளஸை பற்றி கேட்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு இருக்கும். பேட்டரியோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 5850 அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டியில் இருக்குது இந்த பேட்டரி, சரிங்களா? அதனால உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஃபாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 80 watts வந்து சார்ஜரை ஹெட்டு கொடுத்துருக்கிறதுனால பேட்டரி வந்து 19 நிமிஷத்தில் வந்து 50% வந்து கிராஸ் ஆகிடும். இன்னொரு விஷயம், ஏன் நாங்கள் போட்டோம் கிராஸ் ஆகலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்கள் வீட்டு வோல்டேஜ் நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது ரொம்ப முக்கியம். ஏறி இறங்கிச்சினாலும் மொபைலுக்குன்னு இல்லை, எல்லா பார்ட்ஸுக்குமே எலக்ட்ரானிக்கு இஷ்யூ வந்துடும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படி தள்ளி வச்சிருங்க. இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் உங்களுக்கு. இந்த பட்டன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, தெரியுதா? ஒன் ப்ளஸில் வந்துட்டு இந்த பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய லெஃப்ட் சைட்லையோ இல்லை ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இந்த தடவை லெஃப்ட் சைடில் வந்திருக்கக்கூடிய இந்த பட்டனு மற்ற மொபைலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைலண்ட் மோடு மட்டும் தான் இருக்கும், வேற எதுவும் ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸை வைக்க முடியாது. ஒன் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாடலில், அதாவது ஒன் ப்ளஸ் 13Sல இப்போ லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த மாடல் பார்க்கறதுக்கு தான் ஃபோன் சின்னதாக இருக்கும், ஆனால் வேற லெவலில் வித்த பண்ணி பார்த்துக்கலாம்.
இந்த இருக்குல்ல இந்த பட்டனில் வந்து 8 ஆப்ஷன்ஸு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து கேமரா செட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து அதிக அளவில் இப்போ மொபைல் எடுத்தோடனே எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே எனக்கு உடனே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனில் வந்து நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் கொடுத்த அடுத்த செகண்டில் வந்து நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ண கேமரா வரும், சைலண்ட் மோடு எதுனாலும் ஆப்ஷன் வச்சுக்கலாம். பட் 8 ஆப்ஷனில் ஒன்று தான் வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு காம்பேக்டான ஃபோன் தான் இந்த ஃபோன். இது வந்து இப்போ ஜூன் மாதம் 2025 இன்னைக்கு நம்ம திருநெல்வேலியில் மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மாஷா மொபைலில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஃபோன் வந்து இப்போ ப்ரீ புக்கிங் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஜூன் 11th வந்து இந்த ஃபோனை நீங்கள் டெலிவரி தாராளமாக எடுத்து ப்ரீ புக்கிங் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்பட்ஸ் வந்து அதாவது நாடு ஏர்பட்ஸ் 3 அப்படிங்கக்கூடிய அந்த ஏர்பட்ஸை வந்து ஃப்ரீயாகவே கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ மறக்காமல் ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்கிருங்க, விட்டுறாதீங்க. இந்த ஃபோனில் வந்து கலர் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரீன் கலர், செகண்டு பிளாக்கு, தேர்டில் உள்ள கலர் கையில் இல்லை, பிங்க் கலர். டன். இந்த 3 கலர்ஸ் இருக்கும். மறக்காம இந்த டெமோ ஃபோன் வந்து இப்போ கையில் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனு இப்போ எங்கே இருக்குங்கிற லொக்கேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அலங்கார் தேட்டருக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த மாஷா மொபைலில் தான் இருக்கு. ஸோ மோர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே கொடுத்துருக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு OnePlus பிடிக்குமா, நீங்கள் இதுக்கு முன்னாடி OnePlus என்ன ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம், பர்சனலாகவே எனக்கு வந்து OnePlus ரொம்பவே பிடிக்கும். நல்ல ஷார்ப்பாகவும் இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ஸ்மாலராகவும் இருக்குது. அதாவது கரெக்டான சைஸு, அருமையான ஃபோனு. OnePlus பொறுத்த வரைக்கும் வந்து கேமரா உண்மையிலே என்னுடைய பர்சனலாக நல்ல ஃபோன். நீங்கள் தாராளமாக வந்து நேரில், அதாவது கடைக்கு நேரில் வந்து இந்த ஃபோனை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது OnePlus. ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம்.